மின்வங்கி பணத்தின் பேங்கிங் மணி வெளிப்புற மதிப்பு எதை குறிக்கிறது? பணத்தின் வெளிப்புற மதிப்பு என்பது வெளிநாட்டு நாணயங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு நாட்டின் பணத்துக்கு உள்ள வாங்கும் சக்தியை குறிக்கிறது. இது அந்நிய செலாவணி விகிதத்தின் அடிப்படையில் சர்வதேச சந்தையில் தீர்மானிக்கப்படுகிறது. விலைகள் அதிகரிக்கும் போது வாங்கும் சக்திக்கு என்ன நேரிடுகிறது? பொருட்களின் விலை அதிகரிக்கும் போது அதே அளவு பணத்தைக் கொண்டு குறைவான பொருட்களையே வாங்க முடியும். இது வாங்கும் சக்தி குறைவதை காட்டுகிறது. இது பணவீக்கத்தின் நேரடி விளைவாகும். இது நுகர்வோரின் செலவு செய்யும் திறனை பாதிக்கிறது. மின்னணு பரிவர்த்தனைகளுக்கு கிடைக்கும் சின்னத்தை வடிவமைத்தவர் யார்? இந்திய ரூபாய்க்கான புதிய சின்னத்தை வடிவமைத்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த திரு. உதயகுமார் தர்மலிங்கம் ஆவார். இது தேவநாகரி எழுத்தான ரா மற்றும் ரோமானிய எழுத்தான ஆர் ஆகியவற்றின் கலவையாக 2010-இல் அங்கீகரிக்கப்பட்டது. காஷ்மீரில் உற்பத்தி செய்யப்படும் ஆப்பிள்களின் சந்தை மதிப்பு ஏன் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி சேர்க்கப்படுகிறது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி என்பது ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் உள்ளடக்கியது. காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி என்பதால் அங்கு உற்பத்தியாகும் ஆப்பிள்களின் மதிப்பு இந்தியாவின் இல் சேர்க்கப்படுகிறது. நுகர்வு எங்கு நடந்தாலும் உற்பத்தி இந்தியாவிற்குள் நடந்தால் அது இல் சேரும். ஒரு அரசாங்கத்தின் செலவினங்கள் அதன் வரி வருவாயை விட அதிகமாகும் போது என்ன நடக்கும்? அரசாங்கத்தின் செலவு வருவாயை விட அதிகமாகும் போது நிதி பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதைச் சமாளிக்க அரசு கடன் வாங்க வேண்டியுள்ளது. இத்தகைய தொடர்ச்சியான கடன்கள் நாட்டின் மொத்த பொது கடனை அதிகரிக்கின்றன. உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொது ஆதரவு என்ற கருத்துக்கு ஆதாரம் யார்? நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென். பொருளாதார வளர்ச்சி என்பது மக்களின் வாழ்க்கைத்தர மேம்பாடு மற்றும் பொது ஆதரவுடன் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இவரது திறன் அணுகுமுறை கேப்பபிலிட்டி அப்ரோச் மனித மேம்பாட்டு குறியீட்டிற்கு அடிப்படையாக அமைந்தது. ஒரு தொழிலின் உற்பத்தி மற்றொரு உற்பத்தியாளரால் நுகரப்பட்டால் அது என்ன தொழில் என்று அழைக்கப்படுகிறது? ஒரு தொழிலின் உற்பத்திப் பொருட்கள் மற்றொரு தொழிலில் உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்டால் அவை மூலதனப் பொருட்கள் கேபிட்டல் குட்ஸ் எனப்படும். இவை இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் போன்ற உற்பத்தி திறனை அதிகரிக்கும் சொத்துகளாகும். ஒரு பன்னாட்டு நிறுவனம் எந்த வகையான அமைப்பு? ஒரு பன்னாட்டு நிறுவனம் எம்என்சி என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் தனது உற்பத்தி அல்லது சேவை வசதிகளைக் கொண்டுள்ள ஒரு பெரிய பெருநிறுவன அமைப்பாகும். இது உலகளாவிய அளவில் கிளைகளைக் கொண்டு ஒருங்கிணைந்த மேலாண்மையின் கீழ் இயங்குகிறது. அரசாங்கம் மற்றும் வரிகள் என்ற தலைப்பு தொடர்பான கற்றல் நோக்கங்களில் ஒன்று என்ன? அரசாங்கம் மற்றும் வரிகள் என்ற தலைப்பு அரசாங்கம் எவ்வாறு வரி வருவாயை பயன்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்கான கொள்கைகளை வகிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. இது பொது நிதி மற்றும் அரசின் பொருளாதார பொறுப்புகளை மாணவர்களுக்கு விளக்குகிறது. உலகமயமாக்கலால் என்ன எதிர்மறையான சமூக செயல்பாடு அதிகரித்துள்ளது? உலகமயமாக்கலால் நிறுவனங்கள் குறைந்த செலவில் உற்பத்தி செய்ய முயலும்போது சில நாடுகளில் குழந்தை தொழிலாளர் முறை மற்றும் நவீன அடிமைத்தனம் போன்ற சுரண்டல்கள் அதிகரிக்கின்றன. இது உலகமயமாக்கலின் ஒரு கசப்பான சமூக பக்க விளைவாக கருதப்படுகிறது. 2. நியாயமான வர்த்தக நடைமுறைகள் என்பது உலகமயமாக்கலின் நேர்மறையான மற்றும் விரும்பத்தக்க மாற்றமாகும். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.